10,000 mAh இருக்கக்கூடிய போன் எப்படி இருக்கும்? செங்கல் மாதிரி குண்டா இருக்குமா? வெயிட்டா கல்லு மாதிரி இருக்குமா? இல்ல எப்படி தான் இருக்கும் அப்படிங்கறத ஓபன் பண்ணி பாப்போமா? பாக்ஸ் வழக்கம் போல தான் இருக்கு. சோ 10,000 mAh அப்படிங்கறத டிஃபரண்டா ஹைலைட் பண்ற மாதிரி எதுவுமே கொடுக்கல. பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். மேக் இட் ரியல் அந்த yellow கலர் பாக்ஸ். அதுக்குள்ள ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், போர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கான அந்த ஸ்டிக்கர்ஸ், டிபியூ கேஸ், அடுத்து நீங்க எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய REALME P4 பவர். இந்த மொபைல் தாங்க 10,000 mAh இருக்கக்கூடிய REALME மொபைல். கையில் எடுக்கும்போதே கொஞ்சம் வெயிட்டா தான் தெரியுது. டிசைன்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். அடுத்து வழக்கமா இருக்கிற மாதிரி ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், பட் ஒரு எண்ட்ல டைப் ஏ தான் கொடுத்துருக்காங்க. இதை பவர் பேங்கா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் டைப் சி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு சிம் எஜெக்டர் பின், கடைசியா 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். இதுல 10,000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருந்தாலுமே ஒரு பவர் பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட திக்னஸ் 9.08 mm தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்லிம்மா இந்த மொபைலை டிசைன் பண்ணியிருக்காங்க. மொபைலை கையில் எடுக்கும் போதுமே அந்த வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 219 கிராம் தான் இருக்கு. இது ஐபோன் 17 Pro Max, சாம்சங்கோட S25 Ultra இதை விட இந்த வெயிட் கம்மியா தான் இருக்கு. சோ பேட்டரி கெபாசிட்டியும் லார்ஜா இருக்குது, வெயிட்டுமே கம்மியா டிசைன் பண்ணிருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து கீழே வந்து ஒரு ஷைனிங்கா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆனா மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்யூட் போர்டு மாதிரி இந்த சைட்லலாம் அந்த டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. இதை இவங்க Pearl Academy அவங்க கூட டைப் பண்ணி தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா யூனிக்கா இருக்கு. அப்படியே அந்த ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள சைடுலலாம் கர்வா கொடுத்து அந்த கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. இங்க சைடுலயுமே லைட்டா கர்வா கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸி டைப் டிசைன் தான். கையில ஹோல்டு பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமா தான் இருக்குது. பட் நார்மல் மொபைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது டிரான்ஸ் சில்வர். இது போக ஆரஞ்சுல ஒன்னு, ப்ளூல ஒன்னு அவைலபிளா இருக்குது. மொபைல் இவ்வளவு ஸ்லிம்மா இருந்தாலும் இதுக்கு ஆர்மர் ஷெல் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனால கீழே போட்டோம் அப்படின்னா லைட்டா ஜம்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக கீழெல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கிறதுனால டப்புன்னு உடையிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னா டிஸ்பிளேக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஐபி ரேட்டிங்மே இந்த மொபைலுக்கு கொடுத்திருக்காங்க. IP69 ஹையஸ்டா கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க தண்ணில எல்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம், தண்ணில போட்டு வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கலாம். இருந்தாலுமே வாட்டர் டேமேஜ்க்கு வாரண்டி கிளைம் ஆகாது. இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். இவ்வளவு ஸ்லிம்மான போன்ல 10,000 mAh பேட்டரி கெபாசிட்டி எப்படி கொண்டு வந்தாங்க? பக்கத்துல ஒரு பவர் பேங்க் வச்சா கூட அதோட வெயிட்டுக்கு இது ஈக்குவலா இருக்கு. ஏன்னா ரீசன்ட் டைம்ல நிறைய மொபைல்ஸ்ல பேட்டரி கெபாசிட்டி லார்ஜா இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா சிலிகான் கார்பன் ஆனோட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அந்த பேட்டரி பண்றாங்க. சோ அதனால தான் இந்த மொபைலுக்குள்ள இவ்ளோ லார்ஜான ஒரு பேட்டரி கெபாசிட்டியை வைக்க முடிஞ்சது. அதனால தான் சைஸும் கம்மியா இருக்குது, பவரும் அதிகமா இருக்குது. இதுக்கு சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் இருந்தது. பட் அதை விட இதுல ஹைலைட் என்னன்னா நீங்க நிறைய பவர் பேங்க் வாங்குனீங்கன்னா கூட அதுல சார்ஜிங் சப்போர்ட்டே 18 வாட் தான் இருக்கும். பட் இதுல ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டா 27 வாட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி மத்த கேட்ஜெட்ஸ், மொபைல்ஸ் இதெல்லாம் நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்னன்னா பாக்ஸ்க்குள்ளேயுமே ரெண்டு எண்ட்லயுமே டைப் சியா இருக்கக்கூடிய ஒரு கேபிள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் அதுக்கு தனியா ஒரு கேபிள் வாங்க வேண்டி வரும். மற்றபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ஷார்ட் டைமா யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி இறங்கவே இல்லைங்க. தாராளமா 2 நாளைக்கு பேட்டரி வந்து யூஸ் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஈவன் 5% இருந்தா கூட கிட்டத்தட்ட 3.6 ஹவர்ஸ் வரைக்கும் கால் பேச முடியும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. ஆனா லோ பேட்டரியில எல்லாம் கால் பேசாதீங்க, அது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அது போய் இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தா 8 வருஷத்துக்கு வரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. ஒரு மொபைல் போன் எல்லாம் 8 வருஷத்துக்கு யாராவது யூஸ் பண்ணுவீங்களா? அப்படி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 1650 சைக்கிள்ஸ் வந்து இந்த பேட்டரி யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 இயர்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் 8 இயர்ஸ் வருமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல போனா 6.8 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. குவாட் கர்வா கொடுத்திருக்காங்க. 4 பக்கமே கர்வ் கொடுத்திருக்காங்க. லைட்டான ஒரு கர்வ் டிஸ்ப்ளே மாதிரி இருக்குது, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதுபோக கர்வ்டு டிஸ்ப்ளே அப்படினாலே பெசல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ பார்க்கிறதுக்கு அந்த பெசல்ஸே இல்லாத ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே மாதிரி தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்க பீக் பிரைட்னஸ் 6500 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல பார்த்தா கூட நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்குது. சோ அதுல எந்த ஒரு குறையுமே இல்ல. விஷுவல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வீடியோஸ்ல அந்த கலர்ஸ் நல்ல ரிச்சான டீடைல்ஸ் எடுத்து தருது. சோ பார்க்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. 400% வரைக்கும் வால்யூம் அப்படிலாம் சொல்றாங்க. இருந்தாலுமே நல்ல லவுடா, கிளியரா, கிறிஸ்பா இருக்குது. மூவிஸ் பார்க்கிறதுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதுபோக 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கனால நல்ல ஸ்மூத்தா யூஸ் பண்ணிக்க முடியுது. அந்த அனிமேஷன்ஸ் ஆப் ஸ்விட்ச் பண்ணும்போது, ஓபன் பண்ணும்போது, க்ளோஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு. இதுல பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை MediaTek Dimensity 7400 Ultra அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது போக இவங்க ஹைப்பர் விஷன் AI சிப் அப்படிங்கிற ஒரு சிப்பும் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டுமே யூஸ் பண்ணி இங்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து
வந்து ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இங்க BGMல 144 FPS வரைக்கும் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியுது. அதுலயுமே நம்ம GT மோட்ல அந்த ஹைப்பர் மோஷன் அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஸ்மூத்தாவே அந்த கேம் ப்ளே பண்ண முடியுது. இல்ல உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ரேட் வேணும் அப்படின்னாலுமே 90 FPSல நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியுது. கேம் ப்ளே பண்ணும்போது அந்த லாக் எதுவுமே இல்ல, ஃப்ரேம் டிராப்மே எதுவுமே இல்ல. ஸோ அவ்வளோ கிளியரா நல்ல ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 7.5 லட்சத்துக்கு மேல வருது. CPU throttle test இதெல்லாமே பண்ணி பார்த்தோம். எந்த இடத்துலயுமே throttle issue இல்லவே இல்லை. அதுபோக LPDDR5X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இதெல்லாமே சேர்ந்து இன்னுமே பெட்டர் தான் பண்ணுது. ஆனா ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இவங்க இன்னும் பெட்டரான ப்ராசஸரே கொண்டு வந்திருக்கலாம். மற்றபடி 10,000 mAh இருக்கிறதுனால மொபைல் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகுமோ, வெயில் காலத்துலலாம் வந்தா வெடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு சிலருக்கு இருக்கும். பட் நம்ம செக் பண்ண வரைக்கும் இப்போதைக்கு பெருசா இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இது போக நீங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே சார்ஜ் போட்டு யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க, அதுதான் சேஃப். இதுல 10,000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கிறதுனால நீங்க BGMI ப்ளே பண்றீங்கன்னா கூட கண்டினியூஸா 12 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பண்ண முடியும் அப்படின்லாம் பிராண்ட் கிளைம் பண்றாங்க. இருந்தாலுமே அவ்வளோ நேரம் கண்டினியூஸா கேம் ப்ளே பண்ணாதீங்க, நல்லது இல்ல. அப்படியே கேமரா பொறுத்தவரை ரியல்ல பிரைமரி சென்சாரா சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல்ல IMX882 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுபோல செகண்டரி சென்சாரா 8 மெகாபிக்சல்ல தான் கொடுத்திருக்காங்க. அது இன்னும் பெட்டராவே கொடுத்திருந்திருக்கலாம். இதுல மூணாவதா இருக்கிறதுல IR பிளாஸ்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல எல்லாருமே அதை இங்க கொண்டு வந்து கொடுத்து அதை கேமரா மாதிரி ஹைப் ஏத்துறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்குது. டீடைல் எல்லாமே நல்லாவே எடுத்து தருது. ஈவன் ஓரளவு டீசென்டான லைட்டிங்ல எடுத்தாலுமே போட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு, டீடைல் ஓரளவு பெட்டராவே இருக்குது. ஆனா நார்மல் போட்டோவை கம்பேர் பண்ணும்போது நீங்க அல்ட்ரா வைட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நாய்ஸ் ஆட் ஆயிடுது. நார்மல்ல இருக்கிற அதே கலர்ஸ் மத்த டீடைல்ஸ் இது எதுவுமே அல்ட்ரா வைட்ல மெயின்டைன் ஆகல. ஏன்னா இங்க கொடுத்திருக்கிறது என்னவோ 8 மெகாபிக்சல் தான். அப்படிங்க செல்ஃபிக்கு வந்தா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ரியர் கேமரா மாதிரியே செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு. ஈவன் போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டராவே எடுத்து தருது. ஃபோக்கஸும் நல்லா இருக்கு. இது போக வழக்கமா கொடுக்குற அந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலயும் கொடுத்திருக்காங்க. அதுல ஹைலைட்டா அந்த AI யோட எடிட் ஜீன் நமக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட்லாம் கொடுத்து சில விஷயங்கள்லாம் எடிட் பண்ணிக்க முடியுது. இது போக AI யோட லைட் மீ இந்த மாதிரியான மத்த AI ஃபீச்சர்ஸும் கவர் பண்ணிருக்காங்க. வீடியோஸை பொறுத்தவரை ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஈவன் நீங்க OIS ஆன் பண்ணா கூட 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதனால நல்ல ஸ்டேபிளா குவாலிட்டியான வீடியோஸ் நம்மளால எடுத்துக்க முடியுது. பட் செல்ஃபி அப்படின்னு பார்த்தா இங்க மேக்ஸிமமா 1080ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. செல்ஃபிக்குமே 4K சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதோட சாஃப்ட்வேர் பொறுத்தவரை அவுட் ஆஃப் தி பாக்ஸ் லேட்டஸ்டான Android 16 கொடுத்துட்டாங்க. Realme UI 7.0 ஓட வருது. இது போக அப்டேட் அப்படின்னு பார்த்தா 3 OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் எப்பயும் வழக்கமா கொடுக்குற அதே தேவையில்லாத ப்ளூடூத் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கதா செய்து அதை கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல 2 செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. அதனால கால் குவாலிட்டி நல்லா பெட்டராவே இருக்கு. பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட், அதை ஓபன் பண்ணா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. பக்கத்துல ஒரு மைக் வந்துருது, இங்க ஒரு டைப் C சார்ஜிங் போர்ட் வந்துருது. ஸ்பீக்கர் பாட்டம்ல ஒன்னு டாப்ல ஒன்னு, டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஆல்ரெடி சொன்ன சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ரைட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே பவர் பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. பட் ரொம்ப கீழே இறக்கி கொடுத்திருக்காங்க. கடைசியா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் எப்படி பார்த்தாலுமே ஒரு 25,000 இருந்து 30,000 ரூபாய்க்குள்ள பிரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்க்ளூடிங் ஆஃபர்ஸோட வருதா இல்ல ஆஃபர்ஸ் இல்லாமலே அதுக்குள்ள பிரைஸ் பண்றாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த பிரைஸுக்கு எனக்கு ஒரு டிஃபரண்டான நல்ல பவர் பேங்க் மாதிரி 10,000 mAh இருக்கக்கூடிய ஒரு மொபைல், ஒரு நல்ல டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸோட லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேரோட Realme பிராண்ட்ல இருந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க.